ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாரும் காமனா யூஸ் பண்ற ஒரு சிம்பிளான பொருள், அது சமையல் அறையில இருந்து ஆரோக்கியம் சுத்தப்படுத்துதல், அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன், அழகு கலை, இப்படி பல வகையில உபயோகப்படுற ஒரு பொருள். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சால்ட்டுங்க, அதாவது உப்பு தாங்க. இந்த சால்ட் சும்மா இல்லைங்க, அதாவது சொல்லுவாங்களே உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு. சோ உப்பு இல்லாத உணவுப் பொருள் எதுவுமே கிடையாதுங்க. அதே போல நிறைய இடங்கள்ல நிறைய வகையில யூஸ் பண்ணக்கூடிய இந்த உப்புல என்னென்ன வகைகள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த சால்ட் மட்டும் நம்ம போதுமான அளவு எடுத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஹைப்போநெட்ரிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் உருவாகும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ சோடியம் லெவல் இன் பிளட், அதாவது நம்ம பிளட்ல சோடியத்தோட லெவல் கம்மியா இருக்குது. இதுதான் ஹைப்போநெட்ரிமியா அப்படின்னு சொல்லுவோம். இதனால என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில் கிராம்ஸ், அதாவது தசை பிடிப்பு, நாசியா, அதாவது வாமிட் வர மாதிரி இருக்கிறது, டிசினஸ், ஃபெட்டிக், எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறது. இன்னும் சிவியர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா அதாவது ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சால்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கும், பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்றதுக்கும், தென் மசில் அண்ட் நர்வ் ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்றதுக்கும், சர்டைன் நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம காமனா ரெகுலரா எல்லார் வீட்லயுமே யூஸ் பண்ற சால்ட் பாத்தீங்க அப்படின்னா அது டேபிள் சால்ட் தாங்க. இந்த டேபிள் சால்ட்ல பாத்தீங்கன்னா சோடியம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை நல்லா ஃப்ரீயா நம்ம சமைக்கும் போது ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியுதுல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஹைலி ப்ராசஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இதுல பாத்தீங்கன்னா இந்த அயோடைஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அயோடின் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால இந்த தைராய்டு ப்ராப்ளம் லைக் இந்த காய்டர்லாம் வராது அப்படின்றனால இந்த அயோடைஸ்டு சால்ட்டை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த அயோடின் சால்ட் மட்டும் சாப்பிட்றதுனால இந்த இஷ்யூலாம் வராது அப்படின்றதும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீ சால்ட். இந்த சீ சால்ட்டை எப்படி ஹார்வெஸ்ட் பண்றாங்க, அதாவது எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் தண்ணியை எவாபரேட் பண்ணி அதன் மூலம் பாத்தீங்கன்னா இந்த சீ சால்ட் ரெடி பண்றாங்க. இட் கண்டைன்ஸ் ட்ரேஸ் மினரல்ஸ் லைக் இந்த மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம். இது டேபிள் சால்ட்டோட லெஸ் ப்ராசஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபுட்டுக்கு ஒரு கிரன்ச்சி டெக்ஸ்சரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்ல அதோட ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து இந்த கோஷர் சால்ட். இது மோஸ்ட்லி இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவங்களோட கிச்சன்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த சால்ட் நல்ல பெரிய பெரிய லார்ஜ் ஃபிளேக்ஸ் டெக்ஸ்சர்ல இருக்கும். இந்த சீசனிங் எல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லார்ஜ் ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த டெக்ஸ்சர் அவங்களுக்கு கையால எடுத்து போட்டு இந்த சீசனிங் எல்லாம் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட். இதுல அயன், மெக்னீசியம், கால்சியம், இது போல 84 ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸ் எல்லாம் மினிமலா தான் இருக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சோடியம் தான் இதுலயும் இருக்கு. ஸோ நம்ம ரெகுலராக இந்த சால்ட்டை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் தான் கிடைக்கும். இந்த சால்ட்லாம் குக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்டு, இந்த டீடாக்சிஃபிகேஷன், இது எல்லாத்துக்குமே இந்த சால்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிக்கிங் சால்ட். எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் இல்லாமல் பியோர் சோடியம் குளோரைட் தான் இந்த சால்ட். இது இந்த பிக்கிள் வெரைட்டி எல்லாம் நீங்க ரெடி பண்ணும்போது இது அந்த பிக்கிள்ல சாஃப்டாவும் ரொம்ப கிளியராகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இந்த சால்ட்டை இந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இல்லை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சால்ட்ல 100% வெறும் சோடியம் குளோரைட் மட்டும்தான் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் சால்ட் மாதிரி தான். பட் டேபிள் சால்ட்லயாவது இந்த அயோடின் மாதிரி சம் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க. பட் இந்த சால்ட்ல பார்த்தீங்கன்னா பியூரா வெறும் சோடியம் குளோரைட் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராக் சால்ட். இது குக்கிங்ல பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் எல்லாம் சீசனிங் பண்றதுக்கும், இந்த ஐஸ்கிரீம்லாம் மேக் பண்றதுக்கும், தென் இந்த ஃபிஷ் அண்ட் மீட் எல்லாம் ப்ரிசர்வேட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இந்த மசில் கிராம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுது, ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணுது. தென் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் லைக் இந்த கோல்டு, காஃப் இதெல்லாம் ரிலீவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலாவே நம்மளுக்கு ரொம்ப கோல்டு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த சலைன் நேசல் டிராப்ஸ்லாம் யூஸ் பண்ணும். அது பாத்தீங்கன்னா இந்த நேசல் கன்ஜெஷன்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த சளியெல்லாம் கொஞ்சம் மெல் பண்ணி நம்மளுக்கு அந்த ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அந்த சிம்டம்ஸ்ல இருந்து.
ஸோ இந்த சால்ட்டுன்னு மட்டும் இல்ல. எந்த சால்ட்டா இருந்தாலுமே நம்ம கோல்டு அதிகமா இருக்கு அப்டின்னா, வெந்நீர்ல வந்து சால்ட்ட போட்டு நல்லா ஆவி பிடிப்போம். ஸோ அது வந்து அத கிளியர் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த சால்ட் மட்டும் தான் இல்ல. அதுக்கு எல்லா சால்ட்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல மத்தபடி இந்த டைஜஷன், ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற மினிமல் குவான்டிட்டி ஆஃப் சால்ட்டால வந்து இத எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் கொஸ்டின் தான். அதே போல இந்த சால்ட் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு இல்ல. அதுக்கு இன்னும் நெறைய வழிகள்லாம் இருக்கு. இந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங்ல வந்து யூஸ் ஆகுறதையும் தாண்டி ஹார்ஷ் வின்டர் சீசன் உள்ள கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்ல, அதாவது வந்து இந்த நார்தர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது போல இடங்கள்ல வின்டர் சீசன்ல வந்து ரோடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டியால உறைஞ்சு போயிருக்கும். சோ வழியே வந்து தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து பிளாக் ஆயிருக்கும். சோ அங்க உள்ள இந்த ஐஸ் எல்லாம் வந்து மெல்ட் பண்றதுக்கு, அதாவது உருக வைக்கிறதுக்கு வந்து இந்த சால்ட்டை வந்து அங்க யூஸ் பண்றாங்க. அதே போல இந்த சால்ட்டை வந்து இந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார் எக்ஸ்போலியேட்டிங்காக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் சால்ட். சில டிஷ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கி ஃபிளேவர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த பிளாக் சால்ட்டை வந்து மேல வந்து ஆட் பண்றாங்க. இந்த சால்ட் வந்து பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிலீவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் பர்ன் இருக்கும்ல, அது அவங்க எல்லாம் வந்து இந்த சால்ட்டை எடுத்துக்கிறதுனால இந்த ஹார்ட் பர்ன்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம காமனா அதிகமா வந்து யூஸ் பண்ற சால்ட்டு. இதுல வந்து இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, இந்த சீ சால்ட், இந்த ராக் சால்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரேட்டிவ்லி இந்த டேபிள் சால்ட்டோட கொஞ்சம் எக்ஸஸா வந்து இதுல சம் மினரல்ஸ் வந்து இருக்கு. அதுக்காக நான் இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த பிளாக் சால்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ராக் சால்ட்டை விட கொஞ்சம் ரேட் அதிகம். உங்களால வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் தாராளமா. அதர்வைஸ் நம்ம வந்து நார்மலா வந்து இந்த டேபிள் சால்ட் இல்லன்னா வந்து இந்த கிறிஸ்டல் சால்ட் இதே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த உப்பை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியுமா? நம்ம உப்பு வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதாவது இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல்ல இருக்காது. தென் இந்த கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வரும். சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு WHO அண்ட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்தியான லைஃபுக்கு ஒரு நாளைக்கு 2300 மில்லிகிராம்ஸுக்கு கம்மியா, அதாவது 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து டெய்லியும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக்கை விட அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தேவையில்லாம அன்னெசரியா இந்த ப்ராசஸ்டு ஃபுட் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணாலே இந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன்டேக்கை தவிர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.